மண் சரிவு மலையக மக்களின் வாழ்க்கையில் தாண்டவம் ஆடும் பாரிய பிரச்சினையாக உருவெடுத்துள்ளது. மழை காலங்களில் பாதுகாப்பான இடங்களுக்கு தஞ்சமடைய நிர்பந்திக்கப்படுகின்ற தமது பிரச்சினை தொடர்பில் அதிகாரிகள் அசம்பந்த போக்குடன் செயற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மண்சரிவு அபாயத்தை எதிர்நோக்கியிருந்த எட்டியாந்தோட்டை 11 தோட்டம் மக்கள் மீண்டும் அவர்களது தொழிலாளர் குடியிருப்புகளுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். வெளிகளதென கனிஷ்ட வித்தியாலயத்தில் இவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். 300 அடி பள்ளத்தில் இந்த குடியிருப்புகள் அமைந்துள்ளதால் மண் சரிவு தொடர்பிலான அச்சம் இவர்களிடமிருந்து இன்னமும் விலகிச் செல்லவில்லை. எங்களுக்கு இருக்கக்கூட இடம் இல்லாம 10 நாள் போயிட்டு ஸ்கூல்ல இருந்து எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு இந்த மாதிரி மழை நேரத்தில் லைத்தில் கொண்டு போட்டு நாங்கள் அழிந்துக்கிட்டு பிள்ளைங்களை வெளிமரமாக வச்சுக்கிட்டு தண்ணியில் இந்த கொடையை பிடிச்சிக்கிட்டு வெளியே நின்றுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு யாருமே ஒரு உதவி செய்ய ஆள் இல்லாமல் நாங்கள் இந்த மாதிரி புள்ள குட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்கூலில் கொண்டு நிப்பாட்டி இருந்தாங்க, தூரமாக நிப்பாட்டி இருந்தாங்க. பழையபடி லைத்துக்கு வந்திருக்கோம். லைத்தில் இருக்க பயமா இருக்குது. சொகுசான வாழ்க்கை கேட்கல. நாங்க கேட்கறது என்னன்னு கேட்டா ஒரு 7 பேச்சன்னு சொல்றீங்க. 7 பேச்சஸ் எங்க இருக்குது? அது 7 அடியாவது கொடுத்து நம்ம எங்களை வாழ வைக்கணும்னு தான் கேட்டுக்கிறோம். அக்கரப்பத்தனை ஆகுரோவா தோட்டத்தில் வசிக்கும் மக்களும் பல வருட காலமாக மண் சரிவு அபாயத்தை எதிர்நோக்கின்றனர். இந்த தோட்டத்தில் 2003ஆம் ஆண்டு ஏற்பட்ட மண் சரிவில் உயிரிழப்புகளும் பதிவாகியிருந்தன. பாதிக்கப்பட்ட மக்கள் மழைக்காலங்களில் அருகில் உள்ள ஆலயங்களில் தங்க வைக்கப்படுவதும் பின்னர் மீண்டும் லைனுக்கு திரும்புவதுமாக தமது காலத்தை கொண்டு செல்கின்றனர். 10-12 வருஷமா அந்த மண் சரிவு அபாயத்துல தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் வந்து பாட்டு போவாங்க, யாரும் ஒன்றும் நடவடிக்கையே எடுக்கல. இதுவரைக்கும் நாங்கள் ஆபத்தில் தான் இருக்கிறோம். நாங்கள் நிம்மதி இல்லாமல் எங்களை வாழ்க்கையை போக்கிக்கிட்டு இருக்கோம். வந்து பார்க்குறாங்க, கோயில் மண்டபத்துக்கு கூட்டு போகிறாங்க, மழை வந்தால் ஓடுங்கிறாங்க, திருப்பி இங்கே வாங்கங்கிறாங்க. எங்களுக்கு ஒரு முடிவுமே இல்லை. இன்னைக்கும் ஆபத்தான நிலைமையில தான் நாங்கள் இருக்கோம். இவர்களது குடியிருப்புகளிலும் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இந்த பக்கம் மண் சரிவு, அந்த பக்கம் வெள்ளம் பண்ணி ஒன்று பாத்தீங்கன்னா வீடெல்லாம் வெடிப்பு உண்டாகிருக்கு. இதேவேளை அக்குரச தெபிதனிய செமிடவத்த மலைப்பிரதேசத்தில் வசிக்கும் 200 குடும்பங்களைச் சேர்ந்த மக்களும் மண் சரிவு அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளனர். இந்த பகுதியில் ஏற்கனவே மண் சரிவு ஏற்பட்டுள்ளதுடன் மண் சரிவில் புரண்ட பாறைகள் மரவேர்களில் சிக்கிய நிலையில் உள்ளன. மழைக்காலங்களில் முகாம்களிலும் நிலைமை சீரானதும் குடியிருப்புக்குமாக இவர்களின் நாட்கள் நகர்கின்றன. தமது குடியிருப்புகள் குறித்து எவரும் கவனம் செலுத்தவில்லை என மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர். மீரியபெத்த, அரநாயக்க, கழுப்பான தோட்டம் போன்ற இடங்களில் ஏற்பட்ட மண் சரிவுகள் ஏற்கனவே பல பாடங்களை கற்பித்துள்ள நிலையில் அதிகாரிகளின் இந்த செயற்பாடு கவலை அளிப்பதாக மக்கள் கூறுகின்றனர். இதேவேளை பொகவந்தலாவை ராணிக்காடு தோட்டத்தில் மண் சரிவு அபாயம் காரணமாக சுமார் 30 குடும்பங்களைச் சேர்ந்த 158 பேரை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாயும் மகளும் உயிரிழந்ததை தொடர்ந்து அந்த பகுதியில் மண் சரிவு அபாயம் நிலவுவதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தினால் அடையாளம் காணப்பட்டது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக அந்த பகுதியில் மண் சரிவு ஏற்படக்கூடும் என்பதால் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கிராம உத்தியோகஸ்தர் தெரிவித்தார்.